லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ட் ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு கொடுக்கிற 3 ஆலோசனைகள். இது நீங்க இந்த டிப்ஸை எடுத்துக்கோங்க, உங்க லைஃப் கண்டிப்பா பிளெஸிங்கா இருக்கும். 3 ஆலோசனை. இந்த 3 ஆலோசனையில நீங்க எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம். சரி, என்ன ஆலோசனைன்னு கேக்குறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய 12ஆம் அதிகாரம் 14, 15, 16, 14, 15, 16 பாத்துடலாமா? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவரோட விட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவனோட அழுங்கள். அடுத்த வசனம், ஒருவருக்கொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மனமேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணாதீர்கள். நம்பர் 1, அழகாய் சொல்லுகிறார் பவுல், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துறாங்களோ பிளஸ் பண்ணுங்க. அழ வைக்கிறாங்களா, துக்கப்படுத்துறாங்களா, காயப்படுத்துறாங்களா, அசிங்கப்படுத்துறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, ஹர்ட் பண்றாங்களா, பின்னால பேசுறாங்களா, அவதூறா பேசுறாங்களா, பொய் சாட்சி சொல்றாங்களா, உங்களை மிதிக்கிறாங்களா, டார்ச்சர் பண்றாங்களா, ஏசப்பா அவங்கள ரொம்ப நல்லா இருக்கணும் ஏசப்பா, ரொம்ப நல்லா இருக்கணும் ஏசப்பா. எப்படி பிரதர் மனசு வரும்? எனக்கெல்லாம் வயிறு எரியுது பிரதர், எனக்கெல்லாம் ஒரு காலம் கிடைச்சுன்னா நான் என்ன செய்வேனே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கோவம் வர அளவுக்கு உங்களை காயப்படுத்தி இருக்கிறாங்களா? உங்க மாமியார் வீடா இருக்கலாம், உங்க ஆபீஸா இருக்கலாம், உங்களுடைய புருஷனா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், ஹூவர் மேபி, எல்லாரும் ஹியூமன் தானே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. என் பேருக்கு எடுத்து எத்தனையோ பேரை நான் ஆசீர்வச்சிருக்கேன், இன்னைக்கும் ஆசீர்வச்சிட்டே இருக்கேன். இந்த மனசு நமக்கு எப்பொழுதும் இருக்கட்டுமே. நல்ல ஆசீர்வதிங்க, மனசார ஆசீர்வதிங்க. சொல்லுமா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்க. இந்த வார்த்தையை நான் சொல்லும்போது யாரெல்லாம் நம்மளை துன்பப்படுத்தினால நினைச்சு சொல்றோம், நீங்க ரொம்ப 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 ஆசீர்வாதமா இருக்கணுங்க. முதல் பாயிண்ட். 2வது, சந்தோஷப்படுங்க, அழுகிறவனோட அழுங்க. ஆகிய நாம சந்தோஷப்படுகிறவங்களோட சந்தோஷப்படுவாங்க. இந்த ஆபீஸ்ல எல்லாம் பாருங்க, நண்பர்கள் இந்த பார்ட்டின்னு ஆஃப்டர் லஞ்சுக்கு நம்ம கேதர் பண்ணுவோம். நீ ட்ரீட் கொடு, நான் ட்ரீட் கொடுலாம் கொடுப்பாங்க. எல்லா சந்தோஷத்திலும் காசு ஆடுவோம், ஆனா அவங்க துக்கத்துல எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா விலகிடுவாங்க. ஆபீஸ்ல அவங்கள மேல பாஸ் அவங்க சாஃப்ட் கார்னர் பண்ணாருன்னா எல்லாருமே அப்படியே ஒதுங்கி அவங்க ஒதுக்கிடுவாங்க. அவங்க கூட சேர்ந்தா நம்ம பேரும் கேட்டுருமோ, அவங்க கூட சேர்ந்தா நமக்கு வேலை பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி அழகா ஒதுங்கிடுவாங்க. ஆலோசனையும் கொடுக்க மாட்டாங்க. துக்கப்படுகிறவனோட கூட துக்கப்படுங்க, அழுகிறவனோட கூட அழுங்க. அடுத்த கஷ்டத்தை டேக் பார்ட் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, சந்தோஷமான ஒரு விருந்து வீட்டுல இருக்கிறத விட துக்க வீட்டுல இருப்பது நல்லா. எல்லாருடைய முடிவும் அதுலதான் இருக்குது. ஆகையினால நம்ம வாழ்க்கையில 2மே முக்கியம். சந்தோஷப்படுறவனோட சந்தோஷப்படுறது மட்டுமல்ல, துக்கப்படுகிறவனோட கூட நீங்களும் துக்கத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது 2வது ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். 3வது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னவென்று கேட்டால், தாழ்மை உள்ளவனாயிருங்க, தாழ்மையானவைகளுக்கு இணங்குங்கள். தாழ்வு ரொம்ப முக்கியம். என்னத்தை பேர் எடுத்து என்னத்தை கண்டு சொல்லுங்க. உலகத்துல எல்லாரும் என்னதான் பாராட்டணும், எல்லாரும் என்னதான் அப்ரிஷியேட் பண்ணணும், எல்லாரும் என்னதான் உயர்த்தி வைக்கிறோம். நோ 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 நோ. வலது கை சேர்ந்து இடது கை தெரிய வேண்டாம். தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். தாழ்மை உள்ள மனுஷனை ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஒரு மனுஷன் ஆண்டவர் எப்படி உயர்த்தி வைக்கிறார் தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற தாழ்மை அந்த கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டுட்டு ரப்பர் ஸ்லீப்பர் போட்டு நடக்கிற தாழ்மை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்த நாட்களிலே எனக்கு தெரிந்த எங்களுடைய ஃபேக்டரி, எங்களுடைய கம்பெனியுடைய மெயின், எங்களுடைய ஹோல் அந்த குரூப்பினுடைய ஹெட் சடனா எங்க ஃபேக்டரிக்குள்ள வந்தார். நான் உள்ள நடந்து வரும்போது தூரமா நடந்து வருகிறதை கண்டேன். ஐயோ, இவரை நம்ம மேகசின்ல பார்த்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஐயோ சார் நீங்க எப்படி இங்க அப்படின்னாரு. நான் இந்த பக்கமா வந்தேன் தம்பி, நான் தான் உள்ள வந்தேன். கேட்ல இருந்து எங்களுடைய என்ட்ரன்ஸ்க்கு ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் இருக்கும். ஹி வாஸ் வாக்கிங். ஐயோ, நீங்க நடந்து வரீங்களா? என்ன இல்ல, செக்யூரிட்டி கார்ல உள்ள போக கூடாது, விசிட்டர்ஸ் வாக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சார் நீங்க யாருன்னு சொல்லிருக்கலாமே சொல்லிட்டு, இல்ல செக்யூரிட்டி அவன் வேலையை தான் செஞ்சிருக்கிறான். அவ்வளோ பெரிய ஓனர், செக்யூரிட்டி தெரியாத ஓனர் இவர் தானே, ஆனா இவர் நடந்தே வராது. உடனே நான் என்னுடைய ஜிஎம்க்கு சொன்னேன், எல்லாரும் ஓடி வந்தாங்க. உடனே செக்யூரிட்டி சத்தம் போடலாம், நாங்க டோன்ட் ஷவுட் செக்யூரிட்டி. செக்யூரிட்டிக்கு எப்படி தெரியும் இந்த குரூப்பினுடைய ஓனர் ஹெட் நான் தான் எப்படி தெரியும்? செக்யூரிட்டி தெரியாது. இந்த ஃபேக்டரிக்கு ஓனர் செக்யூரிட்டி தெரியாது. அவர் கடமையை கரெக்டா செய்யறாரு. விசிட்டர்ஸ் நாட் அலோட். ஆனா நம்ம அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிருப்போம்? ஏய், நான் யார் தெரியுமா? இந்த ஃபேக்டரிக்கு அந்த ஹெட்டுப்பா, என்ன விட மாட்டேங்கிற,
அப்படின்னு நம்ம வாக்குவாதம் பண்ணிருப்போம், சண்டை போட்டிருப்போம், எதையாவது நம்மளுடைய பவரை காட்டிருப்போம். இதுதாங்க தாழ்மை. ஏன் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? இவ்வளவு உயரத்துல வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? தன்னை காட்டல பாத்தீங்களா? அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஒருவன் வா என்றால் வருவான், ஒருவன் போ என்றால் போவான். ஆனால் நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக இறங்கி வந்தான். வீட்டுக்காரிக்காக இறங்கி வரல, பிள்ளைக்காக வியாதிக்காக இறங்கி வரல, வேலைக்காரனுடைய வியாதி சுஸ்தமாக வேண்டும் என்பதற்காக. இதுல ஒரு தாழ்மை இருக்குங்க. இந்த 3 டிப்ஸ பிடிச்சுக்கோங்க. நம்ம லைஃப் எங்கேயோ போயிடும். கர்த்தர் உயர்த்தி கொண்டு போய் ஆசீர்வாதமா இப்ப நினைச்சு பார்க்காத உயரத்துக்கு ஆண்டு வைக்கிறத நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா உங்களை எல்லாம், உங்களை துக்கப்படுத்துறவங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. மறந்துடாதீங்க. துக்கத்தில் இருக்கிறவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவங்களோட டேக் பார்ட் பண்ணுங்க. தாழ்மையா இருங்க. நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பிளெஸிங்கா இருக்கும். இந்த 3ஐயும் பிடிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ரெக்கமெண்ட் அவசியம் இல்லைங்க. ஆண்டவர் தானாவே உயர்த்துவார். டேக் திஸ் prophetic word. வானம் திறக்கப்படுகிறது. உங்களை நிச்சயம் உயர்த்துவார், உயர்த்துவார், உயர்த்துவார். God bless you.